அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. கல்லூரி திரைப்படத்தில் வரும் இந்த காமெடி காட்சிதான் அதிமுகவில் உள்ள இபிஎஸ் அணிக்கும் வேலுமணி அணிக்கும் சைலண்டாக நிஜத்திலேயே உள்ளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறதா? 2026 சட்டமன்ற தேர்தல் மூலம் பொலிட்டிக்கல் ரேஸில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுக. தொடர் தோல்வியை தழுவ காரணமே இபிஎஸ் தான் என கூறி வீராவேசமாக பிரிந்து சென்ற எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுகவினர் தவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். அந்த கோபத்தில் கட்சி பதவிகளை பறித்து இபிஎஸ் ஒரு பக்கம் தனது பவரை காட்ட, மறுபக்கம் கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்தால் உள்ள பதவியும் பறிபோகுமே என்ற கிளி வேலுமணி தரப்பை வியக்க வைத்தது. அதனால் போன தடத்தில் புல் முளைப்பதற்குள் மீண்டும் இபிஎஸ் கூடாரத்தையே நோக்கி ஓடி வந்தனர் வேலுமணி அணியினர். அதில் சிலர் பதவிகளையே ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் ஐக்கியமாகினர். ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே கோபக்கனலை கொஞ்சமும் குறைக்காத சிவி சண்முகம் மட்டும் சமரசமா கிலோ எவ்வளவு என்பதை போல முறுக்கிக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையே பறித்த பதவிகளுக்கு பதில் அலங்கார பதவிகளை கொடுத்து வேலுமணி தரப்பை அமைதியாக்க முயன்றார் இபிஎஸ். ஆனால் இத்தனை ஆண்டுகள் அரசியலில் நீந்தி கரை கண்டிருக்கும் தங்களுக்கு தெரியாதா எது பவர்ஃபுல் பதவி, எது டம்மி பதவி என எங்கு மைக் கிடைத்தாலும் அதிருப்தியை கொட்டி தீர்க்கின்றனர் வேலுமணி தரப்பு. அதிலும் தலைமை தக்க முடிவெடுக்க தவறினால் விளைவு வேறு மாதிரியாக இருக்கும் என கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நத்தம் விஸ்வநாதன் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்தார். அதிமுகவினர் என்னதான் ஓரணியாக இணைந்தாலும் நீர் பூத்த நெருப்பு போல புகைச்சல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர்கள் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையனை எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், KP அன்பழகன் உள்ளிட்டோர் சந்தித்தனர். இது தவேகாவில் இணைவதற்கான சந்திப்புதான் என வெளியில் பேச்சு அடிபட ஆரம்பிக்க, நாங்கள் அதிமுகவில் இருப்பது பிடிக்கவில்லையா, தங்களை வளர்த்து எடுத்ததே அதிமுக தான், திமுக எதிர்ப்பில் தவேகாவிற்கு ஆதரவளித்தால் அந்த கட்சியிலேயே இணைந்து விடுவோம் என கூறுவதா என கூறினார் எஸ்பி வேலுமணி. நாங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படி அவங்க போனங்காட்டி தான் நாங்க திமுக எதிர்ப்புல வந்த தலைவர் அம்மா வந்த இதில் நாங்க சப்போர்ட் பண்ணோம். அதிமுக எங்களுடைய கட்சி, எதுக்கு அந்த கேள்வி கேட்கறது தப்பு. நீங்க இவராவது மென்மையாக பதிலளித்துவிட்டு கடந்து சென்றார். ஆனால் அமைச்சர்களை சந்திக்கும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை இன்னமும் சந்திக்கவில்லையே என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் முகத்தில் எள்ளை அள்ளி போட்டால் நெருப்பின்றியே வெடிக்கும் அளவுக்கு கோபத்தில் வெடித்தார் சிவி சண்முகம். இபிஎஸ்க்கும் எங்களுக்கும் என்ன உள்ளது, அவரை ஏன் நாங்கள் சந்திக்க வேண்டும், தேவையற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என கூறிவிட்டு விருட்டென கிளம்பி சென்றார். அந்த நேரத்தில் சந்திக்கிறதுனால இந்த கேள்வி அவரையா நாங்க சந்திக்கணும், அவருக்கு எங்களுக்கு என்ன ஆகுது, அவரையா நாங்க சந்திக்கணும். சட்டமன்ற குழு தலைவராக இருக்காரு, பொதுச் செயலாளராக இருக்காருல்ல, சேர்ந்து பயணிக்க முடியாது. தேவையற்ற கேள்விக்கெல்லாம் இப்ப நான் பதில் சொல்ல முடியாது. வேலுமணியும் சிவி சண்முகமும் இப்படி பேசி இருக்கும் நிலையில் அதிமுகவில் என்னதான் நடக்கிறது, எலியும் பூனையுமாக எப்படித்தான் ஒரே கட்சியில் இரு அணியினர் இருக்கிறார்கள், பொதுச் செயலாளருக்கு வேலுமணி அணியினர் கை உயர வணக்கம் கூட வைத்துக் கொள்வதில்லையாமே, இதெல்லாம் உண்மையா என அரசியல் வட்டாரத்தில் விசாரித்த போது அங்கு திரிசங்கு நிலை நிலவுவதாக கூறப்படுகிறது. அதாவது நாங்களே வெளியில் சென்றால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி பறிபோகும், அதனால் உங்கள் வாயால் நீங்களே சொல்லுங்கள், கட்சி தாவல் தடை சட்டம் தங்கள் மீது பாயாது என வேலுமணி தரப்பு இபிஎஸ்ஐ நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். ஆனால் கழுவுகிற மீனில் நழுவுகிற மீன் என்பதை போல நான் சொல்வேன் என நினைத்தாயோ அது ஒரு நாளும் நடக்காது, அதே போல பறித்த பதவிகளையும் கண்ணில் காட்ட முடியாது என இபிஎஸ் வாயை திறக்காமல் ஆடுபொடி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறாராம். ஆக தவேகாவில் இணையும் எண்ணம் வேலுமணி தரப்புக்கு இருந்தாலுமே அதனை வெளிப்படையாக சொல்ல முடியாத இக்கட்டான நிலையில் உள்ளார்களாம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.